அபு உபைதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா? காசாவிலே ஹமாஸின் புதிய இராணுவ தலைமை அதிகாரியாக யார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்? காசா சிட்டியை கைப்பற்றும் தாக்குதல்கள் தொடர்பாக ஆக்கிரமிப்பு போரமைச்சரவையில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் மிக முக்கியமான மொசாட் உளவாளிகளை கொத்தாக தட்டி தூக்கிய ஈரானிய பாதுகாப்பு படையினரும் லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாம் சர்வதேசத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையும் தெற்கு லெபனானில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் படுகொலை செய்யப்பட்ட யெமனினுடைய பிரதமரும் ஏனைய அமைச்சர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான யெமன் ஹவுதி இராணுவத்தின் அடுத்த கட்டங்களும் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் லக்கி டிராப் என்கின்ற வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்கள் யெமன் ஹவுதியினுடைய தலைமைகளை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்தது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்கள் தோல்வியடைந்திருப்பதாகவும் இந்த தாக்குதல்களிலே யெமனினுடைய தலைமைகள் படுகொலை செய்யப்படவில்லை என்றும் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் அறிவித்தார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதல்களில் யெமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியக தலைவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலிலே படுகாயமடைந்திருக்கக்கூடிய யெமனினுடைய பிரதமர் அஹமத் கலாப் அல் ரஹ்வி அவர்கள் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் சிகிச்சை பலனின்றியே இவர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதல்களில் யெமனினுடைய தகவல் தொடர்பாடல் அமைச்சர் ஹஷேம் அல் ஷரீப் அவர்களும் நீதி அமைச்சர் அஹமத் அலி அவர்களும் சக்தி அமைச்சர் அலி சைஃப் முகமது அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜமால் பின் அமீர் அவர்களும் இளைஞர் விவகார அமைச்சர் முகமது அல் மௌலித் அவர்களும் உள் விவகார அமைச்சர் முகமது அல் மதனி அவர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இன்னும் 4க்கும் அதிகமான அமைச்சர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் தளபதிகளுடைய உளவு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் யெமன் அரசாங்கத்தின் பிரதமரையும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை யெமன் ஹவுதி இராணுவத்தின் புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். இந்த உரையை பார்வையிடுவதற்காகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் யெமன் அரசாங்க கட்டிடத்திலே பிரதமரும் ஏனைய அமைச்சர்களும் ஒன்று கூடி விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யெமன் அரசாங்க கட்டிடத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தில் பிரதமரும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடுகின்றார்கள் என்கின்ற உளவு தகவல்களை யெமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளும் அமீரகத்தினுடைய கூலிப்படைகளுமே வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த உளவு தகவல்களுக்கு அமைவாகவே பிரதமரையும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் யெமன் ஹவுதிகளுக்கு ஒரு வலிமிகுந்த அடியை வழங்கியுள்ளோம். எங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை வெளியிட்ட எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்ட யெமன் ஹவுதிகளுக்கு நாங்கள் ஒரு சிறந்த பாடத்தினை கற்பித்துள்ளோம். அவர்களுடைய அரசாங்க தலைவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் படுகொலை செய்துள்ளோம். யாராவது உங்களை கொல்ல வந்தால் நீங்கள் சீக்கிரம் எழுந்து அவர்களை படுகொலை செய்துவிட வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கையாகும். இந்த கொள்கைகளுக்கு அமைவாகவே நாங்கள் எங்களுடைய எதிரிகளுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொள்வோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யெமன் அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி மஹதி அல் மஷாத் அவர்கள் யெமனினுடைய புதிய பிரதமராக முகமது முஃப்தாப் அவர்களை நியமித்துள்ளார். மேலும் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய அமைச்சர்களுடைய வெற்றிடங்களை நிரப்புவதற்கான புதிய தலைவர்களும் பாராளுமன்ற அமைச்சர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் யெமன் ஜனாதிபதி மஹதி அல் மஷாத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிறுவனத்துடனான வெளிப்படையான போருக்கு மத்தியில் நாங்கள் எங்களுடைய பிரதமரையும் பாராளுமன்ற அமைச்சர்களையும் இழந்துள்ளோம். மேலும் எங்களுக்கு இந்த இழப்புகள் ஒன்றும் புதிதல்ல. இந்த வெற்றிடங்கள் அனைத்தையும் மீள் நிரப்புவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் முழுமையாக முடித்துவிட்டோம். நாங்கள் எங்களுடைய யெமன் மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரிக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் நாங்கள் தீவிரப்படுத்துவோம். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலினால் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. பலஸ்தீனிய மக்களுக்காக நாங்கள் இந்த தியாகங்களை மேற்கொள்வது எங்களுக்கு பெருமையாகும். மேலும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களோடு ஒன்றிணைந்து இஸ்ரேலி
ஆக்கிரமிப்பை பழி தீர்ப்போம். நாங்கள் எவ்வளவு தியாகங்களை சந்தித்தாலும் ஒரு பொழுதும் இந்த களத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை என யமன் அரசாங்க ஜனாதிபதி மஹதி அல் மஷாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று நேற்றிரவு ஆயிரக்கணக்கான யமன் மக்கள் சனாவிலே அணிதிரண்டு கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்க வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்பை பழிவாங்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்காக யமன் அரசாங்கத்திற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்றும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆயிரக்கணக்கான யமன் மக்கள் அணிதிரண்டு கோஷங்களை எழுப்பி ஆதரவையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தேவையான உளவு தகவல்களை வழங்கிய சவுதி அரேபியாவின் கூலிப்படைகளுக்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூற்றுப்படைகளுக்கு எதிராகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மத்திய கிழக்கு போரின் சமன்பாட்டை மாற்றக்கூடிய எல்லாவிதமான திறன்களும் யமன் ஹவுதி இராணுவத்திடம் காணப்படுகின்றன. யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களை இலக்கு வைத்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் கிணறுகள் முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு சமன்பாடு மாற்றி அமைக்கப்பட்டுவிடும். யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் அமீரகத்தின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் அடிமை அரபுகளுடைய எண்ணெய் தளங்களையும் கிணறுகளையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள். இருப்பினும் ஈரான் இதற்கான ஆதரவையும் சம்மதத்தையும் இன்னும் யமன் ஹவுதிகளுக்கு வழங்கவில்லை. 2021 ஆண்டிலிருந்து ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக 2022 ஆண்டு ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் புதுப்பிக்கப்பட்டன. இதன் விளைவாகவே யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை சவுதி அரேபியாவும் அமீரகமும் நிறுத்தியது. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் எல்லை பிரதேசத்தில் தாக்குதல்களை நிறுத்தினார்கள். சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் நிறுத்தினார்கள். மேலும் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அனைத்து உறவுகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஈரானும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் உண்மையில் ஈரான் இந்த அடிமை அரபு நாடுகளுடனான உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது ஈரானுக்கே மிகப்பெரிய இழப்பாகும். இந்த அடிமை அரபு நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்துவதில் ஈரானுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. இதனால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளையும் அமீரகத்தினுடைய எண்ணெய் கிணறுகளையும் அடிமை அரபுகளுடைய மிக முக்கியமான தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை ஈரானிய தலைமைகள் யமன் ஹவுதிகளுக்கு வழங்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். ஈரானிலே மசூத் பெஜஷ்கியானின் சீர்திருத்த அரசாங்கம் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு யமன் ஹவுதிகளுக்கான முழுமையான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கும். மசூத் பெஜஷ்கியானின் சீர்திருத்த அரசாங்கம் தற்போதைய சூழ்நிலையில் கடுமையான முடிவுகளை எடுப்பதற்கு பயப்படுகின்றது. இருப்பினும் இந்த நிலைமைகள் தொடர்ச்சியாக நீடிக்கப் போவதில்லை. நிச்சயமாக விரைவில் யமனிலே தீப்பிழம்பு வெளியாகிவிடும். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த அடிமை அரபுகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவே காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்களையும் வழங்க முடியும். சவுதி அரேபியாவினதும் அமீரகத்தினதும் ஏனைய அடிமை அரபுகளதும் எண்ணெய் கிணறுகள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் இந்த அடிமைகளே காசாவில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்புக்கும் வழங்குவார்கள். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தின் இந்த அடுத்த கட்ட தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த சமன்பாடையும் நிச்சயமாக மாற்றிவிடும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். லெபனான் பிரதமர் முட்டாள் அடிமை நவாப் சலாம் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். நாங்கள் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கக்கூடிய எங்களுடைய முடிவுகளை ஒரு பொழுதும் நாங்கள் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதன் மூலமாகவே லெபனானினுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முடியும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் தேவைப்படுகின்றன. ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்கி லெபனானை கட்டியெழுப்புவதற்கு சர்வதேச உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. அதே போன்று ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு அரபு நாடுகளும் எங்களுக்கு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்க வேண்டும். அப்போது தான் இந்த வேலை திட்டங்களை எங்களுக்கு முழுமையாக முடிக்க முடியும். தற்போது எங்களுடைய வேலை திட்டங்களில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சர்வதேசமும் அரபு நாடுகளும் எங்களுக்கு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்கினால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இந்த வேலை திட்டங்களை வெற்றிகரமாக முடிப்போம் என முட்டாள் அடிமை பிரதமர் நவாப் சலாம் கோரிக்கைகளை விடுத்துள்ளார். அதாவது ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு சர்வதேசமும் அடிமை
அரபுகளும் லெபனானுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் இதற்காக அமெரிக்க இராணுவம் அல்லது அரபு கூட்டுப்படைகள் லெபனானுக்குள்ளே களமிறக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்பதனையே பிரதமர் நவாப் சலாம் குறித்த கோரிக்கையின் மூலமாக குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக இன்று காலை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 6க்கும் அதிகமான புள்ளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று நேற்றைக்கு முன்தினம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் கட்டளை தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஈரானிய பாதுகாப்பு படையினர் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 8 மொசாட் உளவாளிகளை கைது செய்துள்ளார்கள். இந்த உளவாளிகளுக்கு மொசாட் ஆன்லைன் மூலமாக பயிற்சிகளை வழங்கியுள்ளது. மேலும் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வழங்கியுள்ளது. இவர்களை கைது செய்யும் போது இந்த ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் இன்னும் பல மிக முக்கியமான கோப்புகளையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். 12 நாள் போரின் போது ஈரானினுடைய மிக முக்கியமான இராணுவ தலைமைகள் தொடர்பாகவும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பாகவும் ஈரானிய அணுவிஞ்ஞானிகள் தொடர்பாகவும் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தொடர்பாகவும் மிக முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் இவர்களே வழங்கி இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானின் மஷாட் பிரதேசத்திலே மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இந்த உளவாளிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த 8 மொசாட் உளவாளிகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய வலையமைப்புகளை கண்டுபிடிப்பதற்கான அடுத்த கட்ட விசாரணைகளையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இவர்களும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட சுற்று விரைவில் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டதாகவும் நாங்கள் அவசரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து ஈரானினுடைய தலையை துண்டித்து விட வேண்டும் என்றும் எஞ்சியிருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளையும் முழுமையாக அழித்து விட வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் விசேட அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மூலோபாய விவகார அமைச்சர் கடந்த வாரம் வெள்ளை மாளிகையில் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து யமன் அன்சாருல்லாவின் அரசியல் பணியக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதற்கு பிறகு ஈரான் இருத்தலியல் மற்றும் தீர்க்கமான போருக்கு தயாராக இருக்க வேண்டும். இதற்கு பிறகு ஈரான் போர் ஒன்றை சந்திக்காமல் இருக்காது அல்லது இதற்கு பிறகு தான் மிகப்பெரிய போர்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இதனால் ஈரான் அவசரமாக அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு பிறகு மூன்றாவது வழி என்று ஒன்றுமே இல்லை. ஒன்று பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்கள் உயிர் வாழ வேண்டும் அல்லது ஜியோனிச ஆக்கிரமிப்பு எதிரி உயிர் வாழ வேண்டும். இதை தவிர வேறு எந்த முடிவையும் இதற்கு பிறகு எடுக்க முடியாது. இதனால் ஈரான் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும். நாங்களும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என யமன் அன்சாருல்லாவின் முகமது அல் புகாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். பலஸ்தீனிய போராளிகளின் உச்ச வீரியமான தாக்குதல்களை தொடர்ந்து வடக்கு காசாவின் ஜைத்தூன் பிரதேசத்திலிருந்து அதிகளவான படைகள் பின்வாங்கிவிட்டன. 4 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைப்படையினர் பலவீனமான நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த இழப்புகளுக்கு மத்தியில் கோபமடைந்திருக்கக்கூடிய இந்த கோழைகள் வடக்கு காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் வடக்கு காசா சிட்டியிலும் சுஜையா மற்றும் ஜைத்தூன் பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேறுமாறு துண்டு பிரசுரங்களை வீசி வருகின்றது. அவசரமாக காசா சிட்டியை விட்டு அனைவரும் வெளியேறாவிட்டால் அனைத்து குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என குறித்த துண்டு பிரசுரங்கள் மூலமாக எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. மேலும் கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே 10,000 பலஸ்தீனிய மக்கள் மாத்திரமே காசா சிட்டியை விட்டு வெளியேறி இருப்பதாக ஷின்பெட் உளவு பிரிவானது விசேட அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு 10,000 பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றினால் 10 லட்சம் பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கு இன்னும் ஒரு வருடமாவது செல்லும் என்றும் இந்த நிலைமைகளுக்கு மத்தியில் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்க முடியாது என்றும் ஷின்பெட் உளவு பிரிவானது விசேட அறிக்கைகளை போர் அமைச்சரவையில் முன்வைத்துள்ளது.
அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் காசா சிட்டி தொடர்பான கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன. நாங்கள் காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றியதற்கு பின்பும் ஹமாஸ் சரணடையாவிட்டால், ஹமாஸை எங்களுக்கு நிராயுதபாணியாக்க முடியாவிட்டால் என்ன செய்வது என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு நெட்டன்யாஹுவும் அவருடைய வலதுசாரி அமைச்சர்களும் இவ்வாறு பதிலளித்திருந்தார்கள். காசா சிட்டியை கைப்பற்றியதற்கு பின்பும் ஹமாஸ் சரணடையாவிட்டால் நாங்கள் மத்திய காசாவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். மத்திய காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்போம் என நெட்டன்யாஹுவும் வலதுசாரி அமைச்சர்களும் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்திலிருந்து கோபத்தோடு வெளியேறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கே இஸ்ரேலிய இராணுவம் தயாராக இல்லை. இப்படியான நிலைமையில் காசா சிட்டியை தொடர்ந்து மத்திய காசாவையும் கைப்பற்றுவதற்கு இந்த முட்டாள்கள் திட்டமிட்டிருப்பது இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்து இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் வெளியேறியிருக்கலாம். அத்தோடு ஆக்கிரமிப்பு போரமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவாதங்கள் மூலமாக ஒரு விடயத்தினை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காசா சிட்டியை கைப்பற்றினாலும் ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாது என்கின்ற பயம் தற்போது நெட்டன்யாஹுவுக்கும் அவருடைய வலதுசாரி அமைச்சர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது என்பதனை எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா சிட்டியினுடைய அல் நசர் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த தாக்குதலானது அபு உபைதாவை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே அபு உபைதா படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ வானொலி செய்திகளை வெளியிட்டது. அதே நேரம் குறித்த தாக்குதலிலே அபு உபைதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு ஆக்கிரமிப்பின் இந்த பிரச்சாரங்களை தொடர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அபு உபைதா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் எந்த உண்மை தன்மையும் இல்லை. மேலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு இலாபத்தை ஈட்டித் தரக்கூடிய இந்த போலி பிரச்சாரங்களை யாரும் மேற்கொள்ள வேண்டாம். காசாவிற்குள்ளே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதே நேரம் காசாவுக்கான ஹமாஸின் புதிய தலைவராகவும் யஹ்யா சின்வர் அவர்களுடைய சகோதரராகவும் இருக்கக்கூடிய முகமது சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற உத்தியோகபூர்வமான தகவல்களை அல் கஸாம் படையினர் இன்று காலை வெளியிட்டிருந்தார்கள். எனவே தற்போது காசாவிலே ஹமாஸின் புதிய இராணுவ தலைவராக இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்களே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவருடைய புகைப்படங்களை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எத்தனை தலைவர்களை படுகொலை செய்தாலும் காசாவிலே ஒரு குழந்தையேனும் எஞ்சிருக்கும் வரை இந்த போராட்டமானது தொடரும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதலினால் காசாவின் களத்தில் எந்த விதமான மாற்றங்களும் பலவீனங்களும் ஏற்பட போவதில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக தோற்கடிக்கப்படும் வரை பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கொண்டு செல்வார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் காசா சிட்டியின் தெற்கு பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த குண்டுகளை பயன்படுத்தி ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதற்குள்ளே இருக்கக்கூடிய 7 சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மீட்பு படைகளை சுற்றி வளைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று ஜெய்தூன் தெற்கு பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்கும் சந்தர்ப்பத்தில் சுரங்கப்பாதை பொறியொன்றினை வெடிக்கச் செய்து ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் அக்ஸா படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் சாயிர் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 15க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.